இந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் வரப்போற எல்லாரையும் இங்க பேய் இருக்கு, இங்க வந்து ஆவி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செட்டப் பண்ணி பயன்படுத்துறது தான் வேலையாவே வச்சிருந்தாங்க. கேங்கோட நேமே கோஸ்ட் டோர் அப்படின்னு இருப்பாங்க. இந்த கேங்ல 2 ஹெட் இருப்பாங்க. 2 பேர் தான் மத்தவங்களை வந்து இந்த ஒவ்வொரு பிளேஸை செலக்ட் பண்ணி அந்த பிளேஸ்ல போய் ஆல்ரெடி அவங்க செட்டப் பண்ணி வச்சுட்டு இவங்க உண்மையா பேய் இருக்கிற மாதிரி நம்ப வைப்பாங்க. அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல அதுல ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்துல வந்து ஆரம்பத்துல ஒரு 6 பேரை வந்து கொடூரமா ஒரு வண்டு வந்து நெத்தி புட்டிலே உள்ள போய் கொடூரமா அடிச்சு கொள்ளும். அப்படி இருக்கும், பயங்கரமா இருக்கும் அந்த சீன். ரேடியோல சொல்லும், இந்த ரேடியோல யாரோட பேரெல்லாம் வருதோ அவங்கலாம் அடுத்தடுத்து செத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த பேய் வந்து இந்த 6 பேரை கொண்டு கொஞ்சம் வருஷம் கழிச்சு இந்த 6 பேரை கொண்ட அப்புறம் அந்த பேயை வந்து மாந்திரிகம் பண்ணி அடைச்சி வச்சிருப்பாங்க. இந்த ஹீரோயினும் போய் அதை திறந்து விட்டுருப்பாங்க. அது திறந்து விட்டதுல இருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு தரையா அது பேரை சொல்லி கொல்லும். ஒரு 2 பேரை ட்ரெயின்ல வந்து ஓடுற ட்ரெயின்ல ஒரு பாட்டி ரூபத்துல ஒரு பேய் மாதிரி சாப்பாடு கொடுப்பா அப்படின்னு கேட்குற மாதிரி கேட்டு அவங்கள கொல்லும். நெக்ஸ்ட் ஒருத்தர் எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு இண்டு சிம்பிள் கொண்டுட்டு எல்லாருக்குமே ஒரு பொதுவான ஒரு இன் சிம்பிள் போட்டு வச்சிரும். நெக்ஸ்ட் வந்து ஒருத்தங்க செத்து போன பொண்டாட்டி தன்னோட இறந்து போன பொண்டாட்டி கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க இவங்க கூட்டத்தில். அவரை வந்து 2ஆவதா கொல்லும். 3ஆவதா ஒரு குழந்தை 3 பேரை கொண்டிருக்கும். 2 பேரையும் முதல்ல கொண்டுரும். 2ஆவது இவங்களை கொல்லும். 3ஆவது வந்து ஒரு குழந்தைய வந்து கொல்லதுக்கு ட்ரை பண்ணும்போது நம்ம ஹீரோ வந்து காப்பாற்றுவாரு.